பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சக்திவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் குமாருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த சமயம் அப்பத்தா மெதுவா ராஜியோட அம்மா கிட்ட, என் பையன் முத்துவேலு, நீ எதுக்கு நகை போடாம இருக்க? வீட்டில் யாரையுமே கேட்காம நகை எல்லாத்தையும் கொண்டு போய் எதுக்காக பேங்க் லாக்கர்ல வச்சேன்னு உன் மேல சந்தேகப்பட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். உன்னோட நகை எல்லாத்தையுமே உன் பொண்ணு ராஜிக்கு நீ கொண்டு போய் கொடுத்த விஷயம் மட்டும் இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையவே பண்ணிடுவாங்க. இந்த உண்மை அவங்க 2 பேருக்கும் தெரியாம நீங்க 2 பேரும் பார்த்துக்கணும். தேவையில்லாம உளறி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மாறிக்கிட்ட அப்பத்தா, நீ தான் காலையிலேயே வாய் விட்டு உண்மையை சொல்றதுக்காக துரு துருன்னு வந்த. நான் என்னவோ உள்ள பூந்து உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன். மறுபடியும் சக்திவேலும் முத்துவேலும் இங்க நகையை பத்தி கேட்டா சீக்கிரமா அங்க லாக்கர்ல இருந்து கொண்டு வந்து வச்சிடுறோன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சு பொய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ராஜிக்கிட்ட தான் நகை இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் பாண்டியன் வீட்லயும் போய் பெருசா பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்க ராஜியோட அம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என் வீட்டுக்காரர் நகையை பத்தி விசாரிச்சிட்டாரு, அதனால உண்மை தெரியாம நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அங்க போன முத்துவேல் குடும்பத்தார உள்ள கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க. இங்க குமாருக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருது. இங்க பொண்ணும் குமார கட்டிக்க ஒத்துக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பா முத்துவேல் கிட்ட, ஆமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேனே, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க பொண்ணை நீங்க கூட கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, பொண்ணோட அப்பா இப்படி கேட்ட உடனே முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம தலை குனிஞ்சு போய் இருக்காங்க. உடனே சக்திவேல், பையன் என்னோட பையன், எனக்கு ஒரே ஒரு பையன், அவ்வளவுதான், பொண்ணுன்னா யாருமே கிடையாது. எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ இப்ப இல்ல. ஒருத்தன் கூட ஓடி போறேன்னு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டா. இப்ப அவளை பத்தி பேச வேண்டாமே. அது மட்டும் இல்ல, என் பையன் குமாருக்கு தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். நீங்க என் குடும்பத்தை பத்தி மட்டும் கேளுங்க, என் குடும்பத்தை பத்தி மட்டும் பேசுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என் பையன் குமார் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிடுறாரு சக்திவேல். ராஜி என்னவோ பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா எல்லா இடத்துலயும் ராஜி அப்படி எல்லாரும் குறை பேசிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜியோட அம்மா தாங்க முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அப்புறம் பொண்ணோட அப்பா இங்க குமார்கிட்டையும் சக்திவேல் கிட்டையும், உங்க குடும்பத்துல நாங்க சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும், எங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னும் நாங்க போயிட்டு நல்ல நாளெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் வீட்டுல உள்ள எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்பத்தா குமாருக்கிட்ட, டே குமாரு, நீ முன்ன மாதிரி இருக்காம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். உனக்குன்னு இப்ப ஒரு பொண்ணையும் பார்த்துட்டோம், சீக்கிரமா கல்யாணமும் முடிய போகுது. அங்க இங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்காதடா, அதனால ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அப்பத்தா, நான் யார்கிட்ட பிரச்சனைக்கு போறேன்? நான் என்ன உங்க பேத்தி ராஜி மாதிரியா அவமானத்தை கொண்டு வந்து இங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு? நான் எப்பயுமே அப்பா பேச்சை மீறி எதுவும் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சக்திவேல் அப்பத்தா கிட்ட, அங்க இங்கன்னு நம்ம குமாருக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சோம். இப்பதான் வரன் கைகூடி வந்திருக்கு. அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு நல்ல நாளையும் குறிச்சிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்ல, இங்க அப்பத்தா, நான் வரலடா, பேசாம நீங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க, எனக்கு தான் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்ல, வாங்கம்மா, நான் கார்ல தானே கூப்பிட்டு போறேன், எல்லாரும் போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரி சரி, என் பேரன் குமாருக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. இங்க தங்கமயில், அத்தை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்க செஞ்சிடுறீங்க, எனக்கு சும்மாவே உட்காந்துருக்க ரொம்ப போர் அடிக்குது அத்தை, பேசாம நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டா? கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா மயிலு, தலைவலிக்குதுன்னு நேற்று ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்திருக்க, இன்னைக்கு அதனால தான் நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன், வேணும்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இங்க தங்கமயில் கோயிலுக்கு கிளம்பும்போது அங்க வந்த பாண்டியன், என்னம்மா மயிலு, செவ்வாய் வெள்ளி தவறாம கோயிலுக்கு போயிடுவ போலயே, சரிம்மா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க பாண்டியன் மீனாவை கூப்பிட்டு, ஏமா மீனா, உனக்கு வீட்டில் எதுவும் வேலை இல்லைன்னா நீயும் மயிலு கூடயே கோயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாமே, பாவம் மயில் எப்போ பார்த்தாலும் தனியாகவே தான் போயிட்டு வருது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மாம்மா, நான் கூட போனால் அதெல்லாம் செட் ஆகாது, நான் போகிறதா இருந்தால் ராஜி கூடயே போயிட்டு வந்துடுவேனே, எனக்கு இப்போ டைமும் இல்லை, நான் வேலைக்கு கிளம்பணும் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது, ராஜியும் மீனாவும் இணை பிரியாத நல்ல ஒரு சகோதரியாக இருக்காங்க. ஆனால் என்னவோ ஒன்று, மயிலை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, மயிலை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு. இங்கே கோயிலுக்கு போன மயில் கோயிலில் ராஜியோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. நம்ம போய் பேசினா யாராவது பார்த்துட்டு போய் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமே, பேசாமல் அமைதியாகவே இருந்துருவோம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கோயிலில் போயிட்டு இங்கே சரவணன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது இங்கே அப்பத்தா மயிலை பார்த்து,
ஏமா நீ தானே என் பேரை சரவணனோட பொண்டாட்டி, நல்லா இருக்கியாமா அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயிலும், ஆமா அப்பத்தா, நீங்க ராஜியோட அப்பத்தா தானே, உங்களை நான் தூரமா நின்று பார்த்துருக்கேன். ஆனா உங்க வீட்டில் யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு தான் இங்க ராஜி பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. நீங்க ஏன் ராஜியை வந்து பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி துருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்பத்தா, நீ சொல்ற மாதிரியே சீக்கிரமா நடக்கதாமா போகுது. அது மட்டும் இல்ல, என் பேத்தி ராஜி நல்லா இருக்காளா, கதிர் எப்படிமா இருக்கான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. இங்க மயிலும், கோமதியத்தை எப்பயுமே உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இத்தனை வருஷம் ஆகுது, நானே என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுனால என் வீட்டில் உள்ள யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க அப்பத்தா. சீக்கிரமா வந்து ராஜிக்கிட்டையும் கோமதியத்தைக்கிட்டையும் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்க ராஜியோட அம்மா மெதுவா அங்க வராங்க. இங்க மயிலு ராஜியோட அம்மாவை பார்த்துட்டு, ஆமா நீங்க தானே அன்னைக்கு ராஜிக்கு நிறைய நகையெல்லாம் கொடுத்து அமிச்சிங்க, நீங்க ராஜியோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க ராஜியோட அம்மா பதில் பேச முடியாம திருன்னு முழிக்கிறாங்க. ஏமா கொஞ்சம் மெதுவா பேசுமா அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க ராஜிக்கு அவ்வளோ நகை கொடுத்து அமிச்சிங்களே, நீங்க என்ன வெறுங்கழுத்தா வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ராஜிக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் வேற எதுவும் நகை இல்லையா அப்படின்னு நகையை பற்றியே துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தங்கமயில். இது எல்லாத்தையுமே அங்கே நின்றுட்டு இருந்த சக்திவேலும் முத்துவேலும் கவனிக்கிறாங்க. இங்கே அப்பத்தா, ஏமா மயில், நீ தான் கோயிலுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சுல்ல, சரிம்மா ரொம்ப நேரமாகுது, நீ வீட்டை பார்த்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன், உங்களை கோயிலில் பார்த்ததாவும் நீங்கள் ராஜியை விசாரிச்சதாவும் நான் கண்டிப்பாக ராஜிக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மயில். நகையை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சக்திவேல் ரொம்ப கோவமாக ராஜியோட அம்மா கிட்ட போயிட்டு, அப்போ என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான்ல, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க, முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு வந்த முத்துவேல் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பயத்தில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்துவேல் கோவமா ராஜியோட அம்மா கிட்ட, குமாருக்காக பொண்ணு பார்க்க போகும்போதே உன் கழுத்தில் எந்த நகையும் இல்லைன்னு நகை எங்கே போச்சுன்னு கேட்டதுக்கு என்னவோ ஒரு லாக்கரில் இருக்குன்னு பொய் சொன்னேன், உன் பொண்ணுக்கு அவ்வளோ நகையும் தூக்கி கொடுத்துட்டியா, யாரை கேட்டு வீட்டில் உள்ள நகையை உன் பொண்ணுக்காக கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு கேட்டு திட்டுறாரு. அதுக்கு ராஜியோட அம்மா, எனக்கு வயசாகுதுங்க, இனி அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் எங்கே போக போகிறேன், அந்த நகையெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறேன், எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும், எல்லாரும் அவளை மதிக்கணுன்றதுக்காக தான் என்னோட நகை எல்லாத்தையுமே ராஜிக்கு கொடுத்து அனுப்புனேன், பழனி தான் வந்து வாங்கிட்டு போனான், இந்த நகையை கொடுத்து அனுப்புறதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தோணலை, நான் அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ராஜியோட அம்மா பதில் சொல்ல, ரொம்ப கோபமாக இருந்த முத்துவேல் ராஜியோட அம்மா எதிர்த்து பேசின உடனே தாங்க முடியாமல் பலார்னு ஒன்று வைக்கிறாரு. ஏற்கனவே நகை பணம்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போனவளுக்கு மறுபடியும் வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் கொடுத்துருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா, உன் பொண்ணு ராஜி ஒன்றும் நம்ம குடும்பத்துக்குன்னு நல்லது செஞ்சுட்டு போகல, அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போயிருக்கா, அப்படிப்பட்ட ராஜிக்கு நீ என்னவோ ரொம்ப பெருமையாக நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்க, யாரை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பத்தா, டே முத்துவேலு, என்னதான் இருந்தாலும் ராஜி உன்னோட பொண்ணு, இப்போ ராஜி எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா, நீயே தேடி பிடிச்சி ராஜிக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணியிருந்தாலும் கதிர் மாதிரி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லைடா, அதனால நீ மனசு மாறி ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கோ, அதை விட்டுட்டு எதுக்காக நகையை கொடுத்தேன்னு இப்படி பிரச்சனை பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவள் பொண்ணுக்காக தானே நகையை கொடுத்துருக்கா, நீ என்னவோ யாருக்கோ கொடுத்த மாதிரில பேசிகிட்டு இருக்க, ராஜி என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட வாரிசு, என்னோட பேத்தி, அவளுக்கு தான் அந்த நகை போய் சேரணும், அதுக்காக நான் தான் நகையை கொடுக்க சொன்னேன், இதில் என்னடா தப்பு இருக்குது, பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்ல, இங்கே முத்துவேல் ரொம்ப கோவமாக ராஜியோட அம்மா கிட்ட, நீ கொடுத்த நகையை ஒழுங்காக பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு ராஜிக்கிட்ட கேட்டு அந்த நகையை வாங்கிட்டு வா, அப்படி இல்லை நான் போய் பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ராஜியோட அம்மா அழுதுகிட்டே, என்னால் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுங்க, என் பொண்ணுக்காக நான் விரும்பி அந்த நகையை கொடுத்துட்டேன், என்னால் மறுபடியும் போய் கேட்டு ராஜிக்கிட்ட அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சக்திவேல், அண்ணி நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு, நீங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் நகையை கொடுத்தது அதை விட பெரிய தப்பு, இப்போ அதை மறைக்கிறதுக்கு இப்போ அண்ணனை வேறு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் வாங்கண்ணா பாண்டியன் வீட்டில் போய் என்னன்னு கேட்டு நகையை ராஜிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம வீட்டு நகை ராஜிக்கிட்ட இருக்கவே கூடாது, நம்மளை அவமானப்படுத்திட்டு போனவன் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் எவ்வளவோ தடுத்து பார்த்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க, ஆனால் சக்திவேலும் முத்துவேலும் கேட்காம பாண்டியனோட வீட்டை நோக்கி போகிறாங்க. அங்கே வாசலில் போய், ஏ ராஜி வெளியில் வா, யாரை கேட்டு நீ உங்கள் அம்மா கிட்டேருந்து நகையை வாங்கின, முதல்ல என் வீட்டு நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுடி அப்படின்னு சொல்லி முத்துவேல் ரொம்ப கத்துறாரு. இங்கே வாசலில் நிற்கிற சக்திவேல் முத்துவேலோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமாக வெளியில் போய் பார்க்க, இங்கே பாண்டியன், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் உங்கள் வழிக்கு வரதே இல்லையே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சக்திவேல், என்ன பாண்டியா, நீ திட்டம் போட்ட மாதிரியே உன் பையன் எங்கள் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் நகை பணம்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான், இப்போ என்னடானா வீட்டில் இருந்த மற்ற நகையவும் இங்கே உன் மருமக ராஜியை வச்சு வாங்கிட்டியே,
நீ நல்லாதான் திட்டம் போடுற. எங்க சொத்து மொத்தத்தையும் அடையிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. குடும்பமா சேர்ந்து திட்டம் போடுவீங்க போலயே. முதல்ல ராஜி வச்சிருக்க என் வீட்டு நகையை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு கத்தும்போது அங்க வந்த ராஜி, முதல்ல நிப்பாட்டுறீங்களா? அது யார் வீட்டு நகை? எங்க அம்மா எனக்காக கொடுத்த நகை. நீங்க என்னவோ வாய்க்கு வந்தபடி நின்று பேசிட்டு இருக்கீங்க. என் அப்பா சித்தப்பா வந்து என்கிட்ட நல்லபடியா பேசுறாங்க அப்படின்ற சந்தோஷம் கொஞ்சம் கூட எனக்கு இல்லாம உங்களை திட்டுற மாதிரி எதுக்காக வச்சுக்கிறீங்க? நான் தப்பு செஞ்சது உண்மைதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஆனா தேவையில்லாம மாமாவையோ வீட்டில் உள்ளவங்களையோ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னோட நகை என்கிட்ட தான் இருக்கும். நான் ஒன்றும் உங்க வீடேறி வந்து உங்க நகையை கொண்டு வரல. அம்மா விருப்பப்பட்டு தான் அந்த நகையை என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க வீடேறி வந்து கேட்ட உடனே எங்க அம்மா கொடுத்த என்னுடைய நகையெல்லாம் அப்படியே தூக்கி உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியாது. எனக்குன்னு இப்போ குடும்பம் ஆயிடுச்சு. என் புருஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும். எனக்காக கொடுத்த நகையை யாருக்காகவும் என்னால் திருப்பி கொடுக்கவே முடியாது. முதல்ல வீட்டை பார்த்து போய் சேருங்க சித்தப்பா அப்படின்னு கத்துறாங்க ராஜி. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மயிலு, இதுதான் சரியான சமயம். ராஜி கிட்ட இருக்க நகை எல்லாத்தையுமே இங்க மறுபடியும் ராஜியோட அப்பா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ராஜி கிட்ட எதுவுமே இருக்காது. அவ ஒன்னும் இல்லாதவளா தானே இருப்பா. ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு யோசிச்ச மயிலு மெதுவா ராஜி கிட்ட, என்ன ராஜி, வீடு தேடி உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க, நீ என்னவோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லை, அவங்க கேட்குறது உங்கள் அம்மாவோட நகை தானே. நீ கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? இப்படி பிரச்சனை பண்ணுறதை விட பேசாமல் உங்கள் அப்பா சொன்னதை கேட்டு நகையை திருப்பி கொடுத்து அனுப்பு ராஜி. இன்னைக்கு நான் கூட கோயிலுக்கு போயிருக்கும் போது உங்கள் அம்மாவை பார்த்தேன். கழுத்தில் ஒரு நகை இல்லை. எல்லா நகையும் உன்கிட்ட கொடுத்துட்டு வெறுங்கலத்தா கோயிலுக்கு வந்திருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. இப்படி எல்லா நகையும் நீ வச்சுக்கிட்டு அவங்க இப்படி வெறுமையாக இருக்கணும் தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கியா? அதனால தான் உங்கள் அப்பா நகையை கேட்டு வந்திருக்காங்க. உங்கள் அம்மா நல்லா இருக்கணும் தானே நீ ஆசைப்படுவ. உன்கிட்ட இருக்க தங்க நகையெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிடு. உங்கள் அம்மா போட்டுக்கிட்டா உனக்கும் நல்லது தானே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயிலு இப்படி சொன்னதை கேட்டு ராஜி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அக்கா, இது என்னோட பிரச்சனை. வீடேறி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது என்னோட அப்பா, என்னோட சித்தப்பா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. கருத்து சொல்ல இடையில வராதிங்க, புரியுதா அப்படின்னு திட்டிடுறாங்க. உடனே மயிலு பாண்டியன் கிட்ட, பாத்தீங்களா மாமா, நான் நல்லது சொன்னாலும் இந்த ராஜி பிள்ளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஓரமா ஒதுங்கி நில்லுங்க, வாயை மூடிட்டு நில்லுங்க, என் பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லுது. உங்க மான மரியாதை யாராலையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மாமா ராஜியோட நகையை அவங்க அப்பா கேட்ட மாதிரியே எடுத்து கொடுத்துடலான்னு சொன்னா இந்த ராஜி புரிஞ்சுக்குதா பாருங்களேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாண்டியனையும் மயிலு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே கோமதி மயிலை பார்த்து முறைக்க, அதுக்கு மயிலு ராஜிக்கிட்ட, ஏன் மயிலு, நீயும் கதிரும் வீட்டை விட்டு ஓடி போனப்ப ஏற்கனவே உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே போனீங்க. அப்புறம் மறுபடியும் உங்கள் அம்மாவோட நகையை நீ வாங்கி வச்சுருந்தா உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கோபம் வராதா? நான்லாம் எங்கள் அப்பாவை எதிர்த்து கூட பேச மாட்டேன். ஆனால் நீ உங்கள் அப்பாவை வாசலில் நிற்க வச்சு என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு எப்பயும் போல் இங்கே மயில் புலம்பிக்கிட்டே இருக்க இங்கே ராஜி, சித்தப்பா புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னோட நகை பத்திரமா என்கிட்ட இருக்கு. அதுவும் அம்மா கொடுத்த நகையை தான் நான் வச்சிருக்கேனே தவிர்த்து சித்தியோட நகை எதையும் நான் வாங்கவே இல்லையே. அப்புறம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட நகையை கேட்டு இங்கே வந்து நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்ட மாதிரி அம்மாவோட நகையை யாருக்காகவும் என்னால் திருப்பி கொடுக்கவே முடியாது. வந்த வழியை பார்த்து போங்க அப்படின்னு ராஜி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே சக்திவேல், யோ பாண்டியா, நீ நடத்தியா? நீ நினச்சதெல்லாம் நடத்திட்டு இருக்கல்ல, பாத்தியா இப்போ என் பொண்ணு எனக்கு எதிராக எவ்வளோ பேச்சு பேசுதுன்னு? நீ சொல்லி கொடுத்து தானே ராஜி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் மெதுவாக ராஜியை கூப்பிட்டு, வேண்டாமா ராஜி, ஏற்கனவே கதிர் பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வாய் கூசாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் அம்மாவோட நகையை வேற நீ வாங்கி வச்சிருக்க. அவங்க கேட்குற மாதிரியே நகையை கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல நீ ராஜி முத்துவேல் கிட்ட, அம்மாவுக்கு அப்புறம் அந்த நகை எப்படியும் எனக்கு தானே வரும். அதனால தான் அம்மா முன்கூட்டியே அந்த நகையை எனக்காக கொடுத்துட்டாங்க. அம்மா கொடுத்த நகையை நீங்கள் கேட்டால் நான் தரவே முடியாது. கொடுத்த எங்கள் அம்மாவே வந்து என்கிட்ட கேட்கட்டும், அப்புறமா நான் நகையை தரேன். இப்போ முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. சும்மா நின்று தேவையில்லாமல் எங்கள் மாமாவை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும், ராஜியோட நகை அவள் என்ன முடிவெடுக்கிறாளோ அதுபடி தானே, நம்ம இதில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே அவமானப்பட்டு தலை குனிஞ்சி ராஜிக்கிட்ட நகையை வாங்க முடியாமல் மறுபடியும் வீட்டுக்கே போகிறாங்க சக்திவேலும் முத்துவேலும். இங்கே கோமதி ராஜிக்கிட்ட, என்னம்மா ராஜி, உங்கள் அப்பாவை இப்படி நிற்க வச்சு பேசிட்டியே, அவங்க நகையை கேட்டால் பேசாமல் கொடுத்து அனுப்ப வேண்டிதானம்மா. உறவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவங்களோட நகை நம்மளுக்கு எதுக்குமா? அதே நான் உன் இடத்துல இருந்தா எங்கள் அண்ணன் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக என்கிட்ட இருக்க நகையெல்லாம் தூக்கி கொடுத்து தயவு செஞ்சு இனி இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பேன். ஆனால் நீ என்னடானா நகை தான் முக்கியம், நகையை தந்தனுப்ப முடியாதுன்னு இப்படி பேசிட்டியே, நீ பிரச்சனை வரக்கூடாதுன்னா நகையை நீ கொடுத்து அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு மெதுவாக கோமதி கேட்க அதுக்கு ராஜி, அத்தை, இந்த வீட்டில் உங்கள் பையனுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும்னு நினச்சி டியூஷன் எடுக்க போகலான்னு பார்த்தேன். அப்புறம் வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தேன். எதையுமே செய்யக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாங்க.
இனி என்கிட்ட இருக்கிறது இந்த நகை மட்டும்தான். இங்கே கதிர் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு உதவி செய்யணும்னா இந்த நகையை வச்சு தான் நான் ஏதாவது உதவி செய்ய முடியும். கதிர்க்காக தான், கதிரை நினச்சி தான் இந்த நகையை நான் கொடுக்கவே மறுத்துட்டேன். படிக்கும்போதே உங்கள் பையன் கதிர் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாருன்னா, படித்து முடிச்சதுக்கு அப்புறமா என்னால் ஆன உதவியை செய்யணும்னு தான் நகையை கொடுக்காம கதிரை நினச்சி இந்த நகையை என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். இந்த நகை எல்லாமே கதிரோட புதுசாக ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்காக தான் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இப்படி ராஜியும் கோமதியும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில் நின்று பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜி தான் சுயநலமாக இந்த நகையை வச்சுக்கிட்டான்னு நான் கூட ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டேன். ஆனால் ராஜி கதிர்க்காக தான் இந்த நகையை கொடுக்காம வச்சிருக்காளா? அப்போ கதிர் மேலே ராஜிக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. இங்கே ராஜியும் கதிரும் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ராஜியோட மனசை புரிஞ்சுக்கிறாரு. இந்த வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இங்கே மயிலு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ராஜியோட அப்பா வந்து பிரச்சனை பண்ண உடனே இங்கே ராஜி கண்டிப்பாக நகை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவான்னு பார்த்தா, இந்த நகையை வச்சு நான் கதிருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், என்னவோ கதிர் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸுக்கு இந்த நகை தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாலே. ராஜி நகையை கொடுத்து அனுப்பியிருந்தா ராஜியும் எதுவும் இல்லாமல் வெறுங்கையோடு நின்றுப்பா. நானும் எங்கள் வீட்டில் வெறும் கவரிங் நகை தானே போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த உண்மை இங்கே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் ராஜிக்கிட்டேயும் நகை இல்லை, என்கிட்டயும் நகை இல்லைன்னு சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா, ராஜி ரொம்பவே புத்திசாலித்தனமாக பேச்சு கொடுத்து எங்கள் அம்மா கொடுத்த நகையை எங்கள் அம்மாவே வந்து கேட்டால் நான் திருப்பி தரேன் அப்படின்லாம் பேசி நகையை அவ கூடயே வச்சுக்கிட்டாலே. இப்போ மீனாக்கிட்டேயும் நிறைய தங்க நகை இருக்குது, ராஜிக்கிட்டேயும் அவங்க அம்மா கொடுத்த நிறைய நகைகள் இருக்குது. நான் மட்டும்தான் வெறும் கவரிங் நகையை போட்டுக்கிட்டு தங்க நகைன்னு போய் சொல்லிக்கிட்டு அலையிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜி மேலேயும் மீனா மேலேயும் ரொம்பவே பொறாமப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி கதிர்க்காக ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ராஜி மேலே இங்கே பாண்டியனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது. அது மட்டும் இல்லாமல் கதிருக்கு உதவி செய்யணும்னு ராஜி இப்படி தன்னுடைய நகையவே கொடுக்க வச்சிருக்காளே. என்னதான் இங்கே ராஜியோட அப்பா வாசலில் நின்று வாய்க்கு வந்தபடி பேசினாலும் ராஜி நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையுமே விட்டு கொடுக்காம முத்துவேலையும் சக்திவேலையும் நல்ல அவமானப்படுத்தி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லி ராஜியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ராஜியை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு பாண்டியன். மயில உட்காந்து இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம கோயிலில் ராஜியோட அம்மாவை பார்த்தோம். நம்ம ராஜி அம்மா கழுத்தில் நகை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ராஜியோட அப்பா கவனிச்சுட்டு தான் இங்கே வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அப்போ நாம் பேசின பேச்சால தான் இங்கே மாமா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளவு தான். அங்கே ராஜியோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியாமல் ராஜியோட அம்மா ராஜிக்கு நகை கொடுத்த விஷயத்த நான் தான் அப்போ கோயிலில் வச்சு போட்டு உடச்சிருக்கேன் போலையே. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா. இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். அதுவும் அந்த வாயாடி ராஜிக்கு மட்டும் தெரியவே தெரியக்கூடாது. அப்புறம் நான் தான் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்து இங்கே வந்து பிரச்சனை பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னு என்னை ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு ராஜிக்கு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க மயிலு.